Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நியூ சிலபஸ் பொறுத்தளவு ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி ஆஃப் ஹெலன் கெல்லர். ஸோ இந்த ஹெலன் கெல்லரோட இந்த ஃபஸ்ட் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா டைட்டில்ட் as 3 days to see. ஸோ முதல்ல பயோகிராஃபி பார்த்துடலாம். ஹெலன் கெல்லருங்கிறவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர், இவங்க ஒரு எஜுகேட்டர், லெக்சரர், டிசபிலிட்டி ரைட்ஸ் அட்வொகேட்டும் கூட. ஷி வாஸ் born in June 27, 1880, அலபாமா, USA. ஸோ ஹெலன் கெல்லர் ஒரு ஹெல்த்தி சைல்டாக தான் பிறந்தாங்க. அவங்க பிறந்த 19 வயசுலேயே பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சு. அண்டு அவங்களோட டிசீஸ்னால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காதும் கேட்கலாம, வாயும் கண்ணும் தெரியாமல் போச்சு. அதனால் இந்த சடன் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. அதனால் கேட்கும் திறனும் இல்லாமல், பார்வை திறனும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் நிறைய விஷயம் மாற்றிச்சு. அதனால் வந்து அவங்களால வந்து எந்த விஷயத்தையும் சரியாக பார்க்க முடியாது, அதை சரியாக கேட்கவும் முடியாது. ஸோ அது வந்து அவங்கள வந்து ரொம்ப மாற்றிடுச்சு. அவங்களோட டீச்சர் ஆனி சல்லிவன் தான் பார்த்திங்கன்னா 1887 பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வச்சாங்க. அதனால் சில விஷயத்தை தொட்டு பார்க்கணும், அது மாதிரி வந்து ரீடு, ரைட்டு, ஸ்பீக் இதெல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு வாட்டருங்கிற வார்த்தையை வந்து அப்படி தான் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்து ராட்க்ளிஃப் காலேஜில் அவங்க தான் ஃபஸ்ட்டு விஷுவலி சேலஞ்சு பர்சன் பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஆஃப் பிஏ டிகிரி ஆர்ட்ஸை வந்து அவங்க ஏர்ன் பண்ணது. அதே மாதிரி லேட்டர் வந்து அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரைட்டர், ஸ்பீக்கராகவும் மாறினாங்க. அவங்களோட புக்கு பார்த்திங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். இதுதான் இவங்களோட சைல்டுஹுட்டில் எஜுகேஷன், செவரல் எஸ்ஏஸ், இது எல்லாமே சோஷியல் இஷ்யூஸ் வரைக்குமே நிறைய விஷயத்த பேசியிருந்துச்சு. அவங்க டீப்லி பப்ளிக் சர்வீஸ் ஆக்டிவிசம் இதில் நிறைய இருந்ததுனால விமன் ரைட்ஸு, ஒர்க்கர்ஸோட ரைட்ஸு, பேசிவிசம், டிசபிலிட்டி ஸ்டடீஸ், இந்த மாதிரியான நிறைய ரைட்ஸை பற்றியும் நிறையா பேசியிருந்தாங்க. June 1, 1968 அவங்க இறந்துட்டாங்க. கனிகட் வெஸ்ட்போர்ட்டில் 87 வயசில் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இப்பயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. அவங்க தான் இந்த ஹெலன் கெல்லர். இந்த 3 days to see அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஹெலன் கெல்லரோட ஃபேமஸ் ரிஃப்ளெக்டிவ் எஸ்ஸே. இந்த எஸ்ஸே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு 3 நாள் மட்டும் எனக்கு வந்து ஐசைட்டு எனக்கு தெரிஞ்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத வந்து இமேஜினேஷன் எழுதியிருப்பாங்க. இந்த பீஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் ஆர்ட் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஸ்டோரி லைனப், பிளாட்டு, பவர்ஃபுல் மெடிடேஷன், விஷன், அவங்களோட கிராட்டிடியூட், நன்றி கடனாக சொல்கிற மாதிரி வேல்யூ ஆஃப் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இமேஜின் சினரியோவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் பீப்புள் வந்து எப்படி வந்து ஒரு நாளை வந்து எப்படி தனக்கு கிடைச்ச கிஃப்டடான லைஃப்பை எப்படி பார்க்கணும், அதை எப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஹெலன் கெல்லர் வந்து இவங்க சென்ட்ரல் மெசேஜ்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் இருந்து சர்டைன் தன்கிட்ட இருக்கிற எல்லா உணர்வுகளையும் ஒரு சின்ன சர்டன் பியூட்டியை வந்து தன்னை சுற்றி இருக்கிறத மறந்துடுறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இந்த 3 நாளில் என்ன பண்ணுறாங்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்களையும் அவங்க எப்படி மற்றவங்கள நேசிக்கிறாங்க, எஸ்பெஷலி அவங்களோட ஃபேஸு மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும். 2வது டே பார்த்திங்கன்னா அவங்க எப்படி வந்து வேர்ல்ட் ஆஃப் நேச்சரை அப்சர்வ் பண்ணுறாங்க, அதாவது சன்ரைஸு, ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு, அவங்கள சுற்றி இருக்கிற லைட்டு இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்கிறதும். 3வது நாள் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் அப்படி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறான் வாட்சிங் பீப்புள், அதாவது ஒர்க் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, அங்கேருந்து இன்னொரு இடத்த வந்து கிளம்புறது, இது மாதிரியான விஷயங்களில் வந்து எப்படி அவன் பார்க்குறான் அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த பியூட்டி அண்ட் சஃபரிங் இது எல்லாத்தையுமே வந்து இதில் கோத்ரூ பண்ணி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இது பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா இதோட அப்ரிஹென்ஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இதோட தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கெல்லர் வந்து எல்லாரையும் வந்து என்ன அவங்க பார்த்தாங்களோ அவங்களோட இந்த எஸ்ஸே முழுக்க என்ன பண்ணுதுன்னா நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குறத பற்றின முக்கியமான ப்ரீஷியஸ் கிஃப்ட் இது அப்படிங்கிறத சொல்லுது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம என்ன பார்க்குறோம், என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற வித்தியாசத்தை சொல்லுது. அதனால் நம்ம ட்ரூ விஷன்ங்கிறது நம்மளோட சாதாரணமாக நம்ம கண்ணால் பார்க்குறது இல்லை, நம்ம மனக்கண்ணால் பார்க்குறது அப்படிங்கிறதையும். ஹியூமன் கிராட்டிடியூட் அவேர்னஸ், ஒரு மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிற விஷயத்தை எப்படி வந்து நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறதையும் அதை பற்றி அவங்க வந்து கிரேட்னஸாக ஃபீல் பண்ணணும். அதேமாதிரி இதோட டோன் ஆஃப் த எஸ்ஸேன்னு பார்த்திங்கன்னா ஒரு தாட்ஃபுல்லான விஷயம் இருக்கும். லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டீப்லி இது வந்து இமேஜினேஷன், மாரல் பாயிண்ட்டு, அவங்களோட போத் பர்சனல் அண்ட் யூனிவர்சல் இது ரெண்டையும் வந்து கரெக்டாக சொல்லும். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களோட
உண்மையான உலகத்தை வந்து இவங்க பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி 3 டேஸில் நான் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷனாக சொல்லிக்கிறது தான் இது முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி வந்து இவங்க இந்த ஒவ்வொரு பேராகிராஃப் வைஸில் உள்ள சம்மரியை சொல்லிடுறேன். பேராகிராஃப் 1ல் பார்த்தீங்கன்னா கெல்லர் இன்ட்ரடியூஸ் ஹர் விஷ். ஓப்பனிங் பேராகிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 3 நாள் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே என்னோடய விஷன் கிடச்சிச்சின்னா அவங்க வந்து அதை எப்படி டயத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ரீடர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அப்போ பார்க்குற விஷயம் எவ்வளோ ப்ரீஷியஸ் கிஃப்ட் தெரியுமா, அது மாதிரி ஒரு ஐசைட்டோ இல்லை கேட்குறதோ வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம், உண்மையான வேல்யூ ஆஃப் சென்சஸ் எவ்வளோ முக்கியம் இப்போ பீப்புளுக்கு. அது மாதிரி வந்து ஓப்பனிங் க்யூரியாசிட்டியும் இதை நிறைய பேர் க்ரியேட் பண்ணும். ரீடர்ஸ் வந்து தன்னை வந்து இமேஜின்டு ஜேர்னியில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட சுற்றி இது இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இமேஜினரி ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. உண்மையான விஷயமே நமக்கு கிஃப்ட் எதுன்னா, நமக்கு வந்து ஆர்டினரி விஷயந்தான் நமக்கு கிஃப்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு பேராகிராஃப் 1ல் சொல்லியிருப்பாங்க. பேராகிராஃப் 2ல் பார்த்தீங்கன்னா, பீப்புளெலாம் எவ்வளோ வந்து சைட்டை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிற மாதிரி, எல்லாரும் பார்க்குறது மாதிரி நமக்கும் சாதாரண விஷயம் தான் கிடைக்குது. நம்ம இந்த உலகத்தை டெய்லி நம்ம பார்க்குறது மாதிரி தான் நமக்கு சாதாரணமாக இருக்குது. அதனால் வந்து இந்த பியூட்டியை நம்ம பார்க்குற சில விஷயத்த நம்ம ரசிக்காமே விட்டுருவோம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்குற மக்கள் எல்லாருமே சில சமயம் பார்த்திங்கன்னா, சில சமயம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியுதுங்கிற ஒரு விஷயத்தினால சொல்லிடுவாங்க. இந்த பேராகிராஃபில் பீப்புளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாருமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பேராகிராஃப் 3ல் பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு டே மக்களோட அவங்க வந்து நேசிக்கிற மக்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாரோட முகத்தையும் ஃபேஸையும் பார்ப்பாங்க, ரொம்ப க்ளோஸராக பார்ப்பாங்க. ஸோ இது காரணம் என்னென்னா, இது வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க சிரிக்கிறது, அவங்க எமோஷன், அவங்க கேரக்டர், அவங்க கைண்ட்னஸ், அவங்களோட எல்லா விஷயத்தையும். இது வந்து எவ்வளோ அவங்களுக்கு வேல்யூ கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதனால் ஒரு மனிதனுக்கு அன்பும் அவனோட மனிதன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். அடுத்தது பேராகிராஃப் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் நேச்சர். 2வது நாள் பார்த்தீங்கன்னா, முழுக்க அவங்க அட்டென்ஷன் வந்து நேச்சுரல் வேர்ல்டை பற்றியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்ரைஸ், காலையில் சூரிய உதயம் எப்படி ஆகுது, ஃப்ளார்ஸ் எப்படி பூக்குது, ப்ளூமிங் ஃப்ளார்ஸ், ட்ரீஸ் எப்படி இருக்குது, அது வந்து கலர் சேஞ்சிங் ஸ்கை எப்படி இருக்குது, நேச்சர் எப்படிலாம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது, அது நமக்கு எவ்வளோ அமைதியை தருது, அது எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஒண்டரை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த நாட்களில் இவங்களுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேல்யூ. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் வேல்யூவாக இவங்களுக்கு தெரியுது. இதுதான் இந்த பேராகிராஃப் நம்பர் 4ல் சொல்கிறாங்க. பேராகிராஃப் நம்பர் 5ல் ஆர்டினரி திங்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கூட நமக்கு கிராண்டாக தெரிகிற மாதிரி பியூட்டிஃபுல் சீன்ஸை பார்க்குறதா இருக்கட்டும். ஒரு நாள் டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற ரொட்டீன் லைஃப்பை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து இவங்க வந்து டீட்டெயில்டாக ஸ்லைட்டஸ்ட் சின்ன விஷயத்தை கூட பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பார்ட் ஆஃப் எஸ்ஸே எதை பற்றினதுன்னா, அவங்களோட செய்கிற வேலையில் பியூட்டியில் எவ்ரிடே லைஃப்பில் என்னென்ன இருக்கோ அதில் இருக்குது. ஸோ அப்போ ஆர்டினரி மொமெண்ட் எல்லாம் எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ நோட்டிஸ்டு திங் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, பேராகிராஃப் 6ல் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பிளேஸை போய் பார்க்கணும், அது நிறைய மனிதர்களோட வாழ்க்கையை நம்ம ரிவீல் பண்ணணும், அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி மற்றவங்களோட பேசுவாங்க, எப்படி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அப்படிங்கிறது வந்து இவங்க பார்க்குறது. பியூட்டிங்கிறது வந்து சாதாரணமாக அது அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் ஆஃப் விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி. ஸோ அப்பியரன்ஸை வச்சு மட்டும் இல்லை, எல்லாமே அப்படிங்கிறதையும். பேராகிராஃப் 7ல் பார்த்திங்கன்னா, இவங்க அந்த சிட்டியில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பிஸி சிட்டியில் இவங்க போகும்போது வாட்சிங் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள், அந்த வெஹிக்கிள்ஸ் எப்படி போகுது, டெய்லி லைஃப் எப்படி போகுது, அந்த சிட்டி ரெப்ரசன்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு எனர்ஜி, ஆக்டிவிட்டி, ஒரு ஹியூமன் சிவிலைசேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வந்து see that people எவ்வளோ வந்து நம்ம கூட இருக்காங்க, வேர்ல்டு நமக்கு எவ்வளோ மோஷன், அதாவது ஃபுல்லாக நம்மளை சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஒரு வாட்டில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹியூமன் லைஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேசினேஷன் தான். அது வந்து நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு அட்டென்ஷனை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அடுத்தது பேராகிராஃப் 8ல் பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராஸ்ட் பியூட்டிக்கும் சஃபரிங்க்கும் உள்ள கான்ட்ராஸ்ட்டே இதில சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ப்ளசன்ட் சீனை வந்து லிமிட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பீப்புள் வந்து எங்கெங்கே சஃபர் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களோட லைஃபே அவங்களோட சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்களோட பெயினாக இருக்கட்டும், இதில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது வந்து அவங்களோட கம்பேஷன், அவங்களோட டிசையரை வந்து ட்ரூ நேச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத இது சொல்லுது. அதே மாதிரி அவங்களுக்கு உண்மையான ரியல் விஷன் அப்படின்னா என்னென்னா அவேர்னஸ், ஹாப்பினஸையும் பார்த்துக்கணும், அது மாதிரி ஹார்ட்ஷிப்பையும் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃப் நம்பர் 9 இதில் என்னென்னா இவங்க இந்த செகண்ட் டே, அதாவது ஒரு டீப்பர் அப்சர்வேஷனில் இந்த செகண்ட் டே எப்படி இருந்துச்சுங்கிறது. செகண்ட் டேஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்க்குறது மட்டும் இல்லை, இட்ஸ் உண்மையிலேயே அப்சர்வ் பண்ணுறது. அதனால் வந்து அவங்களோட சைட் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேராகிராஃப் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் முழுக்க முழுக்க ஒரு பார்க்குறது மட்டும் சொல்கிறது இல்லை, அது பேயிங் அட்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் ட்ரூ சைட் அப்படிங்கிறது எப்படின்னா டீப் அவேர்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பேராகிராஃப் நம்பர் 10. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டே வந்து எவ்ரிடே லைஃப் வந்து டெய்லி லைஃப் அகெயின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 3வது நாள் பார்த்திங்கன்னா கெல்லர் வந்து நான் வந்து ஒரு ஆர்டினரி லைஃப்பையும் அப்சர்வ் த பீப்புள் இன் த டெய்லி ரொட்டீன், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த பாயிண்டில் அவங்களோட இமேஜினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்டினரி லைஃப் வந்து ரொம்ப ப்ரீசியஸ், ஆனால் டைம்ங்கிறது ரொம்ப லிமிட்டட். ஸோ 11வது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஷீ வேல்யூ லாஸ்ட் மொமெண்ட்ஸ் இன்டென்ஸ்லி. ஸோ அந்த சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரரிங்கிறனால 3வது நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத மாதிரியும், அந்த மொமெண்ட் வந்து எவ்ரி மொமெண்ட்டும் அவங்களுக்கு ஒரு மேட்டர். ஸோ அதனால் டயத்தையே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக கேர்ஃபுல்லி தன்னை சுற்றி இருக்கிற விஷயத்தை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி ரிமெம்பர் பண்ணுறாங்க, அது தன்னோட லைஃப்பில் ஃபாரெவர் வாழ்க்கை முழுக்க அதை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஸ்ட்ராங் எமோஷனல் எஃபெக்டை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. ஸோ ரீடர்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ லிமிட்டட் டைம் தான் மக்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை கிடைத்த கொஞ்ச நாட்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும். பேராகிராஃப் நம்பர் 12. அதனால் வந்து இவங்க ரியல் கண்டிஷனுக்கு இப்போ வந்துடுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நியர் டு த எண்ட். இப்போ இவங்க ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. ஸோ இவர் ரீடர்ஸ்க்கு வந்து நான் இப்போ இருக்கிறதே வந்து ஒரு டார்க்னஸ், எனக்கு வந்து என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறது என்னோடய இமேஜினேஷன், என்னோடய மெமரி, என்னோடய இன்னர் ஸ்ட்ரென்த் தான். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடியா இந்த எஸ்ஸேல சொல்கிறது. ஏன்னா ஃபிசிக்கல் சைட்டுங்கிறது வந்து அது வந்து வெறும் ஒரு விஷன் மட்டும் கிடையாது. ஸோ மனதிலிருந்து பார்க்குற அந்த கண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஐசைட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் பேராகிராஃப் நம்பர் 13 இதான் ஃபைனல் மெசேஜ் ரீடர்ஸ்க்கே சொல்லுவாங்க. நம்மளோட கன்க்ளூடிங் பார்ட்டில் என்னென்னா, ஸோ ஹெலன் கெல்லர் வந்து ரீடர்ஸ் எல்லாத்தையும் உங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து ஃபிசிக்கல் கண் அப்படிங்கிறது இல்லை, மென்டலி உங்களுக்கு எமோஷ்னலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதனால் எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிற அழகியல் சார்ந்த விஷயங்கள், அழகாக எதெல்லாம் இருக்கோ அதுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கே நீங்கள் நன்றி சொல்லணும். ஃபைனல் மெசேஜ் என்னென்னா, உங்களோட லைஃப் முடியறதுக்குள்ளே, இது ரொம்ப லேட்டு தான், ஆனால் அது முடியறதுக்குள்ளே லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஸோ இந்த எஸ்ஸேல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, லைஃப் வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸ் திங். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸாக இருந்து வாழும் வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டு. அந்த ஷார்ட்டான லைஃப்பில் நீங்கள் பார்க்குறதுங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் சைட் இஸ் எ ப்ரீஷியஸ், பீப்புள் ஷுட் அப்ரிஷியேட் எவ்ரிடே பியூட்டி, ட்ரூ விஷன் மீன்ஸ் கேர்ஃபுல் அப்சர்வேஷன் அண்ட் லைஃப் ஷுட் பி லிவ்டு வித் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெலன் கெல்லர் அவங்கள இமேஜின் பண்ண அந்த 3 நாளுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் லெசன் எல்லா லீடருக்கும். அதனால் உங்களை சுற்றி இருக்கிறதுல வேல்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரியான நிறைய எஸ்ஐஸ் வீடியோஸ் நிறைய இதை போஸ்ட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக இது எஜுகேஷன் வீடியோங்கிறனால அதிக லைக் கிடையாது, அதிக ஷேரும் கிடையாது, வியூஸும் இல்லை. அதனால் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்.